அவனின் இன்னொரு தாய். சிறுகதை. ராணியம்மா வந்துவிட்டாள் பார், அவளுக்கு காஃபி கொடு என்றாள் மாமியார். ஆமாம்மா, உன் மாமியார் தனக்கு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, ராணியம்மா வாசல்ல வரும்போதே ஆர்டர் பண்ணிடுவா என்றார் மாமனார். அவள் வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, நாம கொடுத்தா தானே உண்டு. இத்தனை வருஷமா எனக்கு அவளை பற்றி தெரியாதா? அது என்னமோ உண்மைதான், தனக்கு சம்பளம் கூட கணக்காக வாங்கி கொள்ள மாட்டாள் ராணியம்மா. எனக்கு என்ன செலவு இருக்குங்க? காலையில் காஃபி டிஃபனு, சாயந்தரம் காஃபி எல்லாமே இங்கே தான். சமயத்தில் மத்தியான சாப்பாடு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இங்கிருந்தே எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்புறம் என்ன, தீபாவளி பொங்கல் சமயத்தில் துணிமணியும் வாங்கி கொடுத்துட்றீங்க. உடம்பு முடியலனா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி தரீங்க. உங்கள் அவுட் ஹவுஸில் தானே தங்கியிருக்கோம், வாடகையும் கிடையாதாச்சு. என்னைய இந்த வீட்டில் ஒருத்தி மாதிரி தானே பார்த்து கொள்கிறீங்க. அப்புறம் என்ன என்பாள். என்னது, வீட்டில் ஒருத்தி மாதிரியா? இனிமேல் இப்படி சொல்லாதீங்க ராணிம்மா, நீங்கள் இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் என அதட்டுவான் ஸ்ரீமதியின் கணவன் ஆதவன். ஸ்ரீமதி அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்து 2 மாதம்தான் ஆகிறது. அவளும் வந்த நாட்களில் இருந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். அவுட் ஹவுஸில் கணவருடன் தங்கியிருக்கும் ராணியம்மா காலையில் சீக்கிரமாகவே கணவருக்கு வேண்டியதையெல்லாம் செய்து வைத்துவிட்டு இங்கு வந்து விடுவாள். மிகவும் சுவாதீனமானவள், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாள். ஆதவனும் ஸ்ரீமதியும் அலுவலகம் கிளம்பிய பின்புதான் இங்கிருந்து அவள் வீட்டுக்கு போவாள். குரல் கொடுத்தால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவாள். மாலை நேரத்தில் மாமனார் மாமியார் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதென என மிகவும் சகஜமாக இருப்பார்கள். அம்மா, நேத்திக்கு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தனே, குடுங்க நறுக்கி தரேன். தம்பிக்கு வாழைத்தண்டு மோர் கூட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏப்பா, நீ மெதுவா வெந்நீரில் குளிப்பா, பச்சை தண்ணியிலெல்லாம் குளிக்க வேண்டாம் என்பாள். ஆதவன் குளித்து ரெடியாகி வருவதற்குள் அவனுக்கு டிஃபன் எடுத்து வைப்பாள். சாப்பிட்டு வருவதற்குள் சில சமயம் சூவையும் துடைத்து எடுத்து வைப்பாள். சில சமயம் வண்டியையும் துடைத்து விடுவாள். ஸ்ரீமதியிடம், நான் என்ன உனக்கு தலை பின்னி விடட்டுமா என்பாள். மொத்தத்தில் ஆதவன் ஆஃபீஸ் கிளம்பும் வரை அவர்களுக்கு தேவையானதை கேட்டு கேட்டு செய்வதே அவளுக்கு வேலையாக இருக்கும். அதற்கு பின்பு அவளது கவனம் மற்ற வேலையில் திரும்பும். ஸ்ரீமதிக்கு ஆச்சரியம் என்னவென்றால், மாமனார் மாமியார் ஆதவன் என எல்லோருமே ஒரு சின்ன சிரிப்புடன் அவளது கேள்வியையும் பேச்சுக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏங்க ராணியம்மா, உங்கள் தம்பி என்ன ஸ்கூலுக்கு போகிற சின்ன பையனா? இப்படி பார்த்து பார்த்து செய்யாட்டி வேணும்னா நீங்களே தினமும் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் விட்டுருங்களேன் என ஸ்ரீமதி சில சமயம் கிண்டல் அடிப்பாள். ஒரு நாள் தனிமையில் கணவனிடம், உங்கள் எல்லாருக்குமே ராணிமானா ஒரு தனி பிரியம் தானே, அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப உரிமையாக சகஜமாக இருக்கிறீங்களே, உங்கள் விருப்பு வெறுப்பு எல்லாமே அவங்களுக்கு கத்துப்படி, அது ஏன் என கேட்டாள் ஸ்ரீமதி. கொஞ்ச நேரம் அமைதியாகிவிட்டான் ஆதவன். நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்வேன், ஆனால் நீ அதை உடனே மறந்து விடணும். தெரிஞ்ச மாதிரி யாரிடமும் காமிச்சிக்கூடாது என பீடிகையுடன் உருட்டினான் ஆதவன். அப்படி என்ன ரகசியமாக இருக்கும் என யோசித்தாள் ஸ்ரீமதி. சரி சொல்லுங்க என்றாள். 2 பக்க பெற்றோரையும் எதிர்ப்பையும் மீறித்தான் எங்கள் அம்மா அப்பாவை காதலிச்சு திருமணம் செஞ்சாங்க. இந்த ஊருக்கு வந்தப்போ அவங்களுக்கு இங்கே உறவுன்னு ஒருத்தருமே கிடையாது. அப்பொழுது அம்மா மாசமாயிட்டாங்க. அப்போது ராணியம்மாவும் அவர் கணவரும் தான் உதவி செஞ்சாங்களாம். என்னை கருவில் இருந்தப்போ அக்கறை காமிக்கிறக்கும் அனுசரணையான உறவும் இங்கே ஒருத்தரும் இல்லை. அப்போது அம்மாவுக்கு கையை கொடுத்து காப்பாற்றினவங்க தான் ராணியம்மா. அப்போது எங்கள் அம்மாவுக்கு சரியாக தாய்ப்பால் வரல. அப்பொழுது ராணியம்மா தான் அவங்களோட பொண்ணு கூட சேர்த்து எனக்கும் தாய்ப்பால் கொடுத்து என்னை காப்பாற்றி வளர்த்துனாங்க. அப்பா அம்மாவுக்கு அவங்க மேலே ஒரு நன்றி உணர்ச்சி. வசதி பெருகி இங்கே பெரிய வீடு கட்டி வாழ ஆரம்பித்ததும் அவங்களையும் குடும்பத்தோட அப்பா இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் அவங்க வேலை செய்பவராக ஒரு எல்லைக்கோட்டுக்குள்ளேயே வாழ்ந்து வராங்க. நம்மிடம் எந்த இடத்திலும் உரிமையும் சலுகையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எனக்கு பாலூட்டி வளர்த்ததை இன்ன வரை சொல்லியதில்லை. நினைவு கூறும் வரையில் அவங்க என் கூட பேசினது கூட இல்லை. ஆனால் அவங்களுக்கு என் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குது. எனக்காக எதுனாலும் எந்த விஷயனாலும் பார்த்து பார்த்து செய்வாங்க. ராணியம்மாவோட கணவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து பெண்ணையும் படிக்க வச்சு சொந்தத்திலேயே மேரேஜும் பண்ணி கொடுத்துட்டாங்க.
அவ்வப்போது போய் பார்த்துவிட்டு சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தும் வருவாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த உண்மையே என் அப்பா என்கிட்ட சொன்னார். உண்மை தெரிந்தவனா நான் நடந்துட்டேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துவிடும். அதனால தான் அவர்களுக்கு தேவையானதை கூடிய வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். கண்ணுக்கே தெரியாத ஒரு பாசமும் பிரியமும் எனக்கு ஆழ்மனதில் உள்ளது. அது எப்பவுமே மாறாது, மறையாது. ஒரு அம்மா 10 திங்கள் சுமந்து பாடுபட்டு என்னை பெற்றெடுத்தாள். இன்னொரு அம்மா தன் உதிரத்தை பாழாக்கி என்னை ஊட்டி வளர்த்தவள் இல்லையா? ஒரு மகனாக நான் இருவருக்குமே நல்முறையில் செய்ய வேண்டும் என்றான் ஆதவன். என் மனைவியான நீயும் அவர்களிடம் அலட்சியம் செய்யாமல் பிரியமாக நடக்க வேண்டும். அதே சமயம் உண்மை தெரியும் என யாரிடமும் காமித்து கொள்ளக்கூடாது. ப்ளீஸ் ஸ்ரீமதி, எனக்காக செய்வாயா என்று கண் கலங்கினான். ஸ்ரீமதிக்கும் கண்கள் கலங்கினர். பெற்றவர்களையே முதியோர் இல்லத்தில் சேர்க்க காரணம் தேடிக்கொண்டிருக்கும் இந்த தலைமுறையில் தன் கணவனின் பாசத்தையும் கடமை உணர்ச்சியையும் கண்டு பூரித்து போனாள் ஸ்ரீமதி. அவனை சகஜமாக்கும் பொருட்டு, அடடா, ஏன் கண் கலங்குறீங்க? தேவகி பெற்றெடுத்த கண்ணன் யசோதையிடம் தானே வளர்ந்தாள். சரிதான், உங்களுக்கு கிருஷ்ணன் கண்ணன் என 2 பேர் வைத்திருக்க வேண்டும் என சிரிப்பூட்டினாள். கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன் என்று கைகளை பிடித்து ஆறுதல் படுத்தினாள். மறுநாள் மருமகள் வந்தவுடன் நீங்கள் ஏன் கிளம்ப வேண்டும்? இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிக்கொண்டே இருங்களேன். நைட்டுக்கு நான் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிடுறேன். நீங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் என்றாள் அக்கறையுடன் ஸ்ரீமதி. உனக்கு ஏமா சிரமம்? நீ ஏன் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் டயர்டாக வந்திருக்கிற? எங்களுக்கும் சேர்த்து செய்கிறேன்னு எச்சா வேலையை இழுத்து போட்டுக்காதே என்றாள் ராணியம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செய்வதே காலையிலையும் நைட்டும் டிஃபன் தான். மற்ற எல்லா வேலையும் நீங்களும் என்னோட அத்தையுமே செஞ்சு விடுறீங்க. நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் செல்ல தம்பி வரும் வரைக்கும் சும்மா கொஞ்சம் பேசிட்டு உட்காருங்க என்று உரிமையாக அதட்டினாள் ஸ்ரீமதி. சரிம்மா சரிம்மா என சிரித்தபடி ஒப்புக்கொண்டாள் ராணியம்மா. பக்கத்து வீட்டிலேருந்து மருதாணி பறித்து அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு சாப்பிட்டதையும் கையில் இட்டுக்கோ. நீ பாத்திரமெல்லாம் தேய்க்க வேணாம், நாளைக்கு லீவு தானே, ரெஸ்ட் எடு, நான் வந்து செஞ்சு தரேன் என்றாள் ராணியம்மா. இது ஏனோ ஸ்ரீமதிக்கு பேச்சு அதிகப்படியாகவோ அதிகாரமாகவோ தோன்றவில்லை. அதிலுள்ள அவளது அன்பும் அக்கறையும் புரிந்தது. சரி சரி, நாளைக்கு நீங்கள் சொல்கிற மெனு தான். ராணியம்மா சொல்வதே சட்டம், ராணியம்மா சொல்வதே சாசனம் என கலகலப்பூட்டினாள் ஸ்ரீமதி. இந்த சிரிப்பில் மாமியாரும் இணைந்து கொண்டார். மறுநாள் ஸ்ரீமதி நேரமே வந்தாள். அதற்குள் ஸ்ரீமதி அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ரெடியாகி இருந்தாள். ராணியம்மாவையும் அவரது கணவரையும் ரெடியாகி சொல்லி கூப்பிட்டு கொண்டு குடும்பமாக வெளியே கிளம்பினார்கள். இப்பொழுதுதான் ஆதவனுக்கு மன நிறைவான வாழ்க்கையை இருந்தது. ஆதவன் ராணியம்மாவை இன்னொரு தாயாக உணர்ந்து அன்புடன் ஏற்றுக்கொண்டான். நன்றி.